இந்த பிடிச்ச ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? சீரியஸாகவே நான் வெயிட் பண்ணேன். ஸ்டார்ட்டிங்கில் வந்து இது எல்லாருமே வந்து ஹைப் கொடுக்கும்போது நான் யோசித்தேன். இது ஒரு 5000 7000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. 3000ல் கூட எல்லாம் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு பிடிச்ச மாடல்லாம் வந்து 5000 7000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நான் இங்கே வந்தே வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சு. பட் நான் இங்கே வாங்கணும்னு இதை யோசிக்கவே இல்லை. சரி ஓகே, ரேண்டமாக வந்து நான் ஷாப்பி ஆப்பில் தள்ளிட்டு இருக்கும்போது ஸ்டான்லி வந்து டம்ளர் நான் பார்த்தேன். நான் ப்ளெயினாக வாங்காமல் எனக்கு ஏதாச்சும் டிசைன் போட்டு வாங்கணுன்றதுனால இவ்வளோ நாள் வந்து யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நியூ லான்ச் வந்து சிங்கப்பூரில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எனக்கு சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி வந்து கோடு கூட மார்பிள் டிசைனில் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப அழகாக தோணுச்சு. இன்னொன்று இருந்துச்சு, அது வந்து யூனிகார்ன் சிம்பிள்லாம் போட்டு இருந்துச்சு. பட் இது வந்து மென்னும் யூஸ் பண்ணிக்கலாம், விமனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிசெக்ஸ் டைப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 2ஆக வாங்கிட்டேன். ஒன்று வந்து எனக்கும், இன்னொன்று வந்து என் தம்பிக்கும். அவனுக்கு இந்த ஸ்டான்லி பாட்டிலை பற்றி ஒன்றுமே தெரியல. ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து வாங்கினாங்களா, அதனாலேயோ என்னமோ அவனுக்கு இதை பற்றி சொன்னோன்னே, நான் உனக்கு ஸ்டான்லி டம்ளர் வாங்கியிருக்கேன்டா. அப்போனா என்னதுரி அப்படி சொல்லி அவன் கேட்டான். போடா உனக்கு போய் வாங்கிட்டு வந்த பாரு அப்படி சொல்கிற மாதிரி சொன்னேன் நான். பட் இன்னும் இது இங்கே தான் இருக்குது. நானும் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகல. ட்ராலியில் வந்து எடுத்து வைக்கணும். அது என்னோடய ட்ராலியில் எடுத்து வைக்க போகிறேன்னா இல்லை அவரோட ட்ராலியில் எடுத்து வைக்க போகிறேன்னான்னு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய பேக்கிங் வந்து ஓவர். நான் வந்த பிறகு ஒரு 10-15 டேஸ் கழிச்சு தான் அவர் வருவார். ஸோ அவரோட லக்கேஜ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவரோட லக்கேஜை தான் வைக்கணும். பட் இந்த ஸ்டாக் நான் இன்னும் கேப் வாங்கலை. கேப் டிசைன்ஸே வந்து அவ்வளோ இருந்துச்சு, எக்கச்சக்கமாக பொம்மை போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட் இது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பூபா டீ சிம்பிள் இருந்துச்சு. பட் இன்னும் ஸ்டாக் வந்து கேப் வாங்கலை. அதுக்கப்புறம் இது கீழே ஹோல்டருக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அழுக்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக அது ஒன்று இருக்குது, அதுவும் இன்னும் வாங்கலை. கீ செயின்லாம் கூட இது போட்டுட்டு அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய பாட்டில். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு வந்து பேஸ்டல் கலர்லேயும் எனக்கு வந்து க்ரே கலர்லேயும் வாங்கினேன். ஸோ என்னோடய லிட்டு வந்து ஓப்பனாக கிளாஸ் டைப்பில் இருந்துச்சு, அவன் வந்து கொஞ்சம் க்ளோஸர் டைப்பில் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து சேர்த்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2500க்கு வாங்கினேன். ஓகேவா, நம்ப முடியுதா? இல்லைல்ல. ஸோ அதுதான் சிங்கப்பூரோட மகிமை. இது வந்து எனக்கு 2.5 வருஷம் ஆயிருக்கு இதை பற்றி தெரியறதுக்கு. சரி நம்ம ஒரு அமேசானில் போட்டு பார்க்கலாம். நான் வாங்கினது வந்து அந்த 400L அந்த மாதிரி சொல்லியிருந்துச்சு. ஸோ இது வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. 11 ஹவர்ஸ் கோல்டாக இருக்கும், அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு வந்து ஐஸ்டாக இருக்கும், 7 ஹவர்ஸ்க்கு ஹாட்டாக இருக்கும்னு அமேசானில் 9700 rupees போட்டிருக்காங்க மக்களே. ஸோ நான் வந்து ப்ராஃபிட்டுன்னு நினச்சி வாங்கியிருக்கேன்.